அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஓதுகிறேன். அல் பாத்திகா. தோற்றுவாய். எல்லா புகழும் அல்லாவுக்கே. அகிலத்தார் யாவரையும் படைத்து வளர்த்து பக்குவப்படுத்துபவன், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன், ஈர்ப்பு நாளின் அதிபதி. நாங்கள் உன்னை வணங்குகிறோம், உன்னிடம் உதவி தேடுகிறோம். நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. அவ்வழி நீ அருள் புரிந்தாயோ அவ்வழி வழி தவறியவர்களின் வழி அல்ல. ஒன்னாந்தூஸ் அலிஃப் லாம் மீம். 2வது சூரா அல் பஹரா. மாடு. அல்லாஹ் வானவர்கள் ஜிப்ரீல் மூலமாக முகம்மதுக்கு அருட்செய்த திருக்குர்ஆனாகிய இது வேத நூல், நேரான வழி. நம்பிக்கை உடையவர் தொழுகையையும் தம் பொருள் செல்வம் முதலியவற்றை தானமாக செலவு செய்வார்கள். நேரான வழியுடையவர்களுக்கு வெற்றி, நிராகரிப்பவர்களுக்கு வேதனை உண்டு. பொய் சொல்வதால் துன்புறுத்தும் வேதனை உண்டு. பூமி தங்கவும் வானம் மழை பொழியவும் அதில் முளைத்த செடி கனி பசிக்கு சாப்பிடவும் கொடுத்திருக்கிறான். அல்லாவுக்கு எதையும் இணையாக்காதீர்கள். நற்செயல் செய்பவர் சுவனப்பதியில் நீரல்வி ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றிலிருந்து கனி புசிக்கப்படும். பரிசுத்தமான மனைவிகளும் அங்கு கிடைப்பார்கள். அங்கேயே தங்கலாம். நபிகள் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் அதற்கு முன் இருந்த நபிகளுக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் நம்புவார்கள். இறுதி நாளில் உண்மையையும் நம்புவார்கள். இத்தகையவர்கள் தங்கள் இறைவனின் நேரான வழியில் இருக்கின்றவர்கள். இவர்கள்தான் நிச்சயமாக வெற்றி பெற்றவர்கள். காட்டில் இருள் மாட்டிக்கொண்டவர்களுக்கு தீ மூலம் ஒளியை உண்டாக்கி அவர்கள் தீய செயல் காரணமாக பார்வையை இழந்தார்கள். இவர்கள் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் குருடர்களாகவும் இருக்கின்றார்கள். இவர்கள் இந்நிலையிலிருந்து மீள மாட்டார்கள். அல்லாஹ் மனிதர்களை படைத்தான், பிறகு மரணிக்கச் செய்வான், மீண்டும் உயிர் பெறச் செய்வான். அப்போது விசாரணைக்காக கொண்டு வரப்படுவீர்கள். பூமியை படைத்தான், வானத்தை 7ஆக படைத்தான். இறைவன் மலக்குகளை நோக்கி, பூமியில் ஆதத்தை ஏற்படுத்தப் போகிறேன். ஆதத்தை மலக்குகள் வணங்கினார்கள், செய்தான் வணங்கவில்லை. ஆதத்திற்கு மனைவியை படைத்து இச்சோலையில் வசித்திருங்கள், அந்த மரத்தை அணுகாதீர்கள் என்று கட்டளையிட்டான். செய்தான் இருவரையும் மரத்தை அணுகி தவறு செய்ய வைத்து இச்சோலையை விட்டு வெளியேறி பூமிக்கு சுகம் அனுபவிக்க இடமுண்டு என்றார். தவறு செய்ததை உணர்ந்து சில வாக்கியங்களை கற்று மன்னிப்பு கோரினார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். இஸ்ராயேலின் சந்ததிகளே, தௌராத் வேதத்தை நம்புங்கள், தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜகாத் கொடுத்து வாருங்கள், ஒரு நாளை பற்றி பயந்து கொள்ளுங்கள். அந்நாளில் எந்த ஆன்மாவுக்கும் உதவி செய்ய முடியாது. எத்தகைய கஷ்டத்திலும் நீங்கள் பொறுமையை கைக்கொண்டு தொழுகுங்கள். தொழுது இறைவனிடம் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அச்சம் உடையவர்களுக்கு உதவி கிடைக்கும். பிர்ரவுன் ஆண் பிள்ளைகளை கொன்றுவிட்டு பெண்களை மட்டும் வாழச் செய்தான். பெரும் சோதனை ஏற்பட்டது. பிர்ரவுன் கூட்டத்தை கடலை பிளந்து மூழ்கடித்தோம். தௌராத் வேதத்தை மூசாவுக்கு கொடுக்க 40 இரவுகள் வாக்களித்தோம். அதற்காக அவர் சென்ற சமயத்தில் அந்த மக்கள் காளைக்கன்றை தெய்வமாக வணங்கினார்கள். மிருகத்தை வணங்கியும் அல்லாஹ் உங்களை மன்னித்தான். அம்மக்கள் மூசாவிடம், இறைவனை கண்ணால் காணும் வரை உங்களை நம்ப மாட்டோம் என்றார்கள். பெரும் சப்தம் இருந்தது.
மக்கள் அனைவரும் இறந்தனர். மீண்டும் உயிர்ப்பித்து மேகம் நிழலிடும்படி செய்து மன்னு சல்வா இருவகை உணவை இறக்கி வைத்து புசியுங்கள் என்றோம். தமக்குத்தாமே தீங்கிழைத்து கொண்டனர். ஹித்தத்துன் பாவச்சுமை நீக்குக என்று கூறுங்கள், அல்லாஹ் மன்னிப்பான் என்றோம். அவர் ஹித்தத்துன் கோதுமை என்று கூறினார்கள். இதை மாற்றி கூறியதால் வரம்பு மீறியதால் அவர்கள் மீது வேதனையை இறக்கி வைத்தோம். மூசா தன் கூட்டத்தாருடன் தீக் என்ற பகுதிக்கு சென்ற சமயத்தில் தண்ணீர் கிடைக்கவில்லை. உங்கள் தடியால் அடியுங்கள் என்று சப்தம் கேட்டது. அவ்வாறு செய்ய 12 ஊற்றுக்கள் வந்தது. மன்னு சல்வா உணவை அறிந்துவிட்டு இந்த தண்ணீரை பருகுங்கள் என்று சப்தம் வந்தது. மூசாவே, ஒரே வகை உணவை சாப்பிட முடியாது. மக்கள் கூறவே, கீரை, வெள்ளரிக்காய், கோதுமை, பருப்பு, வெங்காயம் வேண்டும், அல்லாவிடம் கேளுங்கள் என்றனர். அப்படியென்றால் நீங்கள் பட்டணம்தான் செல்ல வேண்டும் என்றால் இதனால் அல்லாவின் கோபத்திற்கு ஆளானார். நியாயமின்றி இறை தூதர்களை கொலை செய்து வந்தனர். தூர் மலையை உங்களுக்கு மேல் உயர்த்தி வாக்குறுதி வாங்கினோம். தௌராத் வேதத்தை கடைபிடிக்கச் சொன்னோம். வாக்கு மாறிவிட்டீர்கள். சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாது என்றோம். வாக்கு மீறிவிட்டீர்கள். மாட்டை அறுக்கும்படி கட்டளையிட்டான். அறுத்த ஒரு பகுதியை கொலையுண்ட அவனை அடிக்க கூறினோம். அவ்வாறு செய்ததும் இறந்தவனை இவ்வாறு உயிர்ப்பிப்பான். மரியமுடைய மகன் ஈசாவுக்கு பல அத்தாட்சிகளை கொடுத்து ஜிப்ரீல் ஆத்மாவை கொண்டு பலப்படுத்தி வைத்தோம். யூதர்களுக்கு செய்தான் சுலைமான் ஆட்சி பற்றியும் மாய மந்திரம் சூனியம் பற்றி கற்றுக் கொடுத்தான். பாபிலோன் ஊரில் ஹாரூத் மாரூத் என்ற 2 மலக்கு இறக்கப்பட்டிருந்தவற்றையும் கற்றுக் கொடுத்து வந்தார்கள். அம்மலக்கு சூனியம் கற்ற மனிதர்களை நோக்கி, நாங்கள் சோதனையாக இருக்கிறோம். இதை கற்றால் நீங்களும் நிராகரிக்கப்படுவீர்கள். நம்பிக்கையாளர்களே, நபியை பார்த்து ராயினா என்று கூறாதீர்கள். அதற்கு பதிலாக உள்ளூர்னா என்று பாருங்கள் என்று கூறுங்கள். என்னை பாருங்கள் என்று அர்த்தம். இதற்கு மாறானதை கூறியதால் துன்புறுத்தும் வேதனை உண்டு. வானம் பூமி ஆட்சி அல்லாஹ்வுக்குரியது. அவனை தவிர பாதுகாவலன் உதவி செய்பவன் யாரும் இல்லை. தொழுது ஜகாத் கொடுங்கள். நீங்கள் இறப்பதற்கு முன்னே நன்மையை அனுப்பி வையுங்கள். அதற்கு பலன் மறுமையில் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் உங்களை உற்று நோக்குபவனாக இருக்கிறான். யூதர்களும் கிறிஸ்துவர்களும் பழைய ஏற்பாடாகிய தௌராத் வேதம் பைபிள் ஓதுகின்றனர். இணை வைத்து வணங்கும் இவர்கள் எந்த மதம் மறுமையில் இவர்களுக்கு தீர்ப்பு அல்லாஹ் அளிப்பான். கிழக்கு திசையும் மேற்கு திசையும் அல்லாஹ்வுக்குரியது. அவன் எதை படைக்க கருதினாலும் ஆகுக என்றால் ஆகிவிடும். எவர் நாம் கொடுத்த தௌராத் வேதத்தை முறைப்படி கற்று ஓதுகிறார்களோ அவர்கள் இந்த குரானை நம்பிக்கை கொள்வார்கள். இதனை நிராகரிப்பவர்கள் நஷ்டமடைவார்கள். இப்ராஹிம் இறைவனிடம் சோதனையாக பல கட்டளையிட்டு சோதித்த சமயத்தில் அவையை நிறைவு செய்தார். மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட இவரை தலைவராக ஆக்கினேன். மக்காவில் இப்ராஹிம் கட்டிய கௌபா வீட்டை மனிதர் ஒதுங்கும் இடமாகவும் பாதுகாப்பு அளிக்கக்கூடியதாக ஆக்கியிருந்தோம். அதில் இப்ராஹிம் நின்ற இடம் தொழுகை இடமாகவும் ஹஜ்ஜு செய்ய அங்கு வந்து வலம் சுற்றுபவர்களின் தியானம் புரிய அதில் தங்குபவர்களுக்கும் குனிந்து சிரம்பணிந்து அதில் தொழுகுபவர்களுக்கும் இந்த வீட்டை சுத்தமாக வையுங்கள் என்று இப்ராஹிமிடமும் இஸ்மாயிலிடத்திலும் வாக்குறுதி வாங்கினோம். இப்ராஹிம் இறைவனிடம்
மக்காவை ஒரு பாதுகாப்பு பட்டணமாக ஆக்கி அதில் வசிப்பவர்களின் எவர் அல்லாவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களுக்கு உணவாக பல வகை கனிகள் கொடுக்குமாறு கேட்டார். அல்லாஹ் நம்பிக்கையோருக்கும் நிராகரிப்பவர்களுக்கும் உணவு அளித்து சில சுகம் அனுபவிக்க விட்டு பிறகு நிராகரிப்போரை நரகில் புகுத்துவான் என்றான். இப்ராஹிம் இஸ்மாயில் இரு கௌபா வீட்டை உயர்த்திய போது, இறைவன் இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக, எங்கள் சந்ததிகளை முற்றிலும் உன்னை வழிபடுவனாக ஆக்கி வைப்பாயாக, கட்சி காலங்களில் நாங்கள் புரிய வேண்டிய வணக்கங்களையும் அறிவிப்பாயாக, நாங்கள் தவறு செய்துவிட்டால் நீ மன்னிப்பாயாக, நிச்சயம் நீ மிக மன்னிப்பவனும் நிகரற்ற அன்புடையமான இருக்கின்றாய். என் இறைவனே, இவ்வேதங்களில் உள்ள வசனங்களை மக்களுக்கு ஓதி காமித்து அதில் உள்ள கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துரைக்க ஒரு தூதரை அனுப்பி வைப்பாக என்று பிரார்த்தித்தார். இப்ராஹிமும் யாக்கூப்பும் நம் சந்ததிகளிடம் அல்லாஹ் இஸ்லாம் மதத்தை தேர்ந்தெடுத்துள்ளான், நீங்கள் இறக்கும்போது இஸ்லாமாக இறக்க வேண்டும், மற்ற மதமாக இருக்க வேண்டாம் என்று கூறினார். யாக்கூப் மரணம் வந்த சமயத்தில் தம் சந்ததியை நோக்கி, எனக்கு பின் எதை வணங்குவீர்கள் என்று கேட்டார். முன்னோர்கள் அதற்கு அந்த மக்கள், உங்கள் இறைவன் அல்லாவையும் முன்னோர்களான இஸ்மாயில், இப்ராஹிம், இஸ்ஹாக் ஆகியோரை வழிபட்டு முஸ்லிம்களாக இருப்போம் என்றார்கள். அதற்கு யாக்கூப் இஸ்மாயில், இஸ்ஹாக், இப்ராஹிம் ஆகியோரை மூசா, ஈசா கொடுக்கப்பட்டவையும் மற்ற நபிக்கு இறைவனிடமிருந்து கொடுக்கப்பட்டதையும் நம்பிக்கை கொண்டு வழிபடுங்கள், மற்ற நபிகளை நபி இல்லை என்று கூற வேண்டாம் என்றார்.